பாடசாலையில் தரம் 6 தொடக்கம் தரம் 13 வரையான மாணவர்களுக்கு எக் ஃபவுண்டேஷன் ஊடாக கடந்த 6 உணவை வழங்கி வருகிறார்கள். உண்மையினுடைய பாடசாலை பொறுத்தவரை மிகவும் ஏழ்மையான மாணவர்கள், கஷ்டத்திலே இருந்து வருகின்ற பல குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் என்னுடைய பாடசாலையிலே கல்வியிருக்கிறார்கள். இந்த வகை உண்மையிலேயே பல மாணவர்கள் காலை உணவை உட்கொள்ளாது என்னுடைய பாடசாலைக்கு வருவது எங்களால் மற்றும் என்னுடைய பாடசாலையை சேர்ந்த ஆசிரியர்களால் அவதானிக்கப்பட்டு இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினருக்கு என்னுடைய வேண்டுகையை சமர்ப்பித்தவர்களை அவர்கள் என்னுடைய மாணவர்களுக்கு இந்த உணவை வழங்குவதற்கு முன் வந்து இன்று 6 மாதங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். நீண்ட காலமாக நமது பாடசாலை மாணவர்களுக்கு இந்த மதிய உணவு வழங்கும் திட்டத்தினூடாக மாணவர்களின் போசாக்கு மட்டம் அதிகரித்து காணப்படுவதுடன் மாணவர்களுடைய கற்றலுக்கான தூண்டுகையும் அதிகரித்து காணப்படுகின்றது. உண்மையில் நமது பாடசாலையில் கல்விக்கும் மாணவர்கள் குடும்ப பொருளாதார ரீதியில் பின்னடைவான மாணவர்கள். பல மாணவர்கள் காலை உணவு உண்ணாமல் பாடசாலைக்கு வெளியில் வந்து தமது கற்றல் ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் ஓரிரு மாணவர்கள் உடல்நல குறைவு ஏற்படுவதும் அவதானிக்கப்பட்டு வந்தது. அதன் பிற்பாடு நமது பாடசாலையின் அதிபதியாக எக் ஃபவுண்டேஷன் குழுமத்தினருக்கு வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக இந்த எக் ஃபவுண்டேஷன் குழுமத்தினர் இந்த மதிய உணவு திட்டத்தினை நீண்ட காலமாக நமது பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த குழுமத்தினருக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். உண்மையில் இந்த உணவு வழங்குவது என்னுடைய பாடசாலையினுடைய கல்வி அபிவிருத்திக்கு மிக முக்கியமாக அமைகிறது. அதே நேரம் நாங்கள் குறிப்பாக இந்த பொது பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக மாலை நேர வகுப்புகளை இங்கே நடத்துவதுண்டு. தொடர்ச்சியாக 2 மணிக்கு பிற்பாடு என்னுடைய மாணவர்கள் இந்த பாடசாலையிலே இருந்து அந்த கல்வியை கற்றுச் செல்வதற்கு இந்த உணவு மிக முக்கியமாக அமைகிறது. அந்த வகையில் இந்த சிறார்களுக்கு இந்த உணவை வழங்கி வைக்கின்ற தன்னார்வ நிறுவனமாக அதற்கு நிதி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திய அனைவருடைய வகையிலே மனப்பூர்வமான நன்றியை